சக்தி இருக்கிற அந்த வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நடிச்சு பார்த்து வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இது இல்லாமல் வந்து சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி இந்த மாதிரி பொன்னியும் வந்து சக்தியும் வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எப்படியாவது பொன்னியும் சக்தியும் வந்து இங்கே ஒன்றா இருக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கார்டனில் போய் உட்காடுறாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக யார்கிட்ட வந்து அந்த பில்லோ வருதோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்கிறத செய்யணும். அதே மாதிரி சக்தி கிட்ட வருது, பொன்னியை தூக்கின்னு வந்து ஓடணும் அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி வரணும்னு சூப்பராக வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, பொன்னியை தூக்கிட்டு சுற்றி வராரு. இதெல்லாம் பொன்னியும் சக்தி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரீத்திக்கால ஒன்றுமே பண்ண முடியல, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், பொன்னி வந்து இங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் தான் சக்தி அடங்குவான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சரி பொன்னியை எப்படி வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலில் வந்து பார்ட்டி நடத்துகிறாங்க. அதில் வந்து சக்தி கிட்ட வந்து சக்தி இவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சக்தி பக்கத்துலேயே நிற்க வைக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தி கிட்ட நெருக்கமாக வந்து பழகி எல்லாரும் முன்னாடியுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச வைக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. பொன்னிக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ வந்து இதை பார்க்குற வந்து நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, பாவம் பொன்னி மட்டும் தனியாக இருக்கா, இந்த சக்திக்கு அறிவுன்றதே கிடையாது, இப்போ எப்போ பார்த்தாலும் பிரீத்தி கூடவே அழுதுட்டுருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா பிரீத்தியும் சக்தியும் வந்து அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி ஸ்கீம் பற்றி அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்குற வந்து என்ன பண்ணுறாரு, கார்த்தி யோசிக்கிறாரு, எப்படியாவது இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கணுமே, என்ன பண்ணலாம், இந்த பிரீத்தி தான் இது எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு சக்தி கிட்ட, சக்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இதெல்லாம் எனக்கு கூட நிறைய விஷயங்கள் தெரியாது, என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. டே இதெல்லாம் என்னடா ப்ராஜெக்ட் பண்ண போகிற நீ, இது என்னோட பிஸ்னஸ்டா அப்படின்னோடனே, டே நானும் தெரிஞ்சுக்கிறேன்டா, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கும் கற்றுக் கொடுடா அப்படின்றாரு. உடனே வந்து பிரீத்தி வந்து வந்துட்டான் தொல்லை பண்ணுறதுக்கு, நீ இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, ப்ளீஸ் சக்தி அப்படின்னா, சரிடா உனக்கு வந்து பிரீத்தி வந்து சொல்லிக் கொடுப்பா, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, பிரீத்தி வாங்கலேன் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சக்திக்கு வந்து போர் அடிக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, பொன்னியை பார்க்குறாரு. பொன்னி தனியாக இருக்காங்க. உடனே ஓடி போயிட்டு, என்ன பொன்னி போர் அடிக்குதா அப்படின்னு. ஆமா சக்தி, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னு. நிஜமாக சொல்கிறீங்க, என்னால் தெரிஞ்சுக்க முடியுமா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும், இங்கே பாரு இந்த டிசைன்ஸ்லாம் பாரு, என்ன மாதிரி நாங்கள் வந்து துணியெல்லாம் வச்சுருக்கோன்னு பாரு அப்படின்னு. அதெல்லாம் பார்த்து ஆமா சக்தி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து சக்தி கிட்ட பொன்னியும் பொன்னிக்கிட்ட சக்தியும் வந்து மாறி மாறி பேசிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பிரீத்தி வந்து இங்கே மனசே இல்லாமல் அங்கேயே பார்த்துட்ருக்காங்க. அங்கே என்ன பார்க்குறீங்க பிரீத்தி, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு. உடனே வந்து கார்த்திக் பார்த்து முறைக்கிறாங்க, வந்துட்டான் தொல்லை கொடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உங்களுக்கு புரியலையா கார்த்தி அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல பிரீத்தி, கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்ன சக்தி இவங்க சொல்லியே தர மாட்டேங்கிறாங்க, பிரீத்தி கொஞ்சம் அவனுக்கு சொல்லிக் கூட, அவனுக்கு ஏதோ ப்ராஜெக்டா அப்படின்னு. சரி சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படி பார்த்துட்டு சொல்லித்தராங்க. இங்கே வந்து பொன்னியும் வந்து சக்தி வந்து எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். உடனே வந்து என்ன பொன்னி இப்போ புரிஞ்சதா உனக்கு அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க, முன்னையோடு எனக்கு கொஞ்சம் உங்கள் தொழில் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. பாத்தியா நீயே புரிஞ்சுக்கிட்ட, இந்த மாதிரி தான் ஒரு விஷயமும் வந்து புரிஞ்சுக்கலாம், ஏற்கனவே உனக்கு டெய்லரிங் தெரியும், அதனால் துணி பற்றிலாம் நிறைய வந்து விஷயங்கள் வந்து நீ தெரிஞ்சுக்கலாம், ஒன்று நான் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சக்தின்றாங்க. 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பிரீத்தி டென்ஷன் ஆகிறாங்க. இது முடியுது.